ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு வித்தியாசமான ஒரு கேக் ரெசிபியோடு வந்திருக்கேன். என்ன கேக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கோக்னட் மில்க் வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு க்ரீமியாக பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சான டேஸ்ட்டு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். வீட்டிலே தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஓவன் வச்சுலாம் பண்ணல, நார்மலாக இட்லி பாத்திரத்தில் தாங்க பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை வச்சுக்கோங்க. இப்போ வந்து முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்குங்க. இப்போ இதை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்டரில் வந்து பீட் பண்ண போகிறோம். பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே வந்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நான் வந்து பீட்டர் இருக்கிறதுனால பீட்டரில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அடித்து எடுத்தாலே போதுங்க. இப்போ வந்து 1 கப்பு வந்து பவுடர் சுகர், நல்லா ஜீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதாங்க. மைதா 1 கப் எடுத்துக்கோங்க. ஜீனி எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு மைதா போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே ஸ்பூனில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மில்க் வந்து சேர்த்துக்கல, நான் வந்து தேங்காய் ஃப்ளேவராக இருக்கிறதுனால தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு கரைக்கிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக வர மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அது 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ வந்து தேங்காய் துருவல் இதையும் 1 கப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து கேக் மோல்டில் வந்து பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கம் கவர் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கேக்கு இது வந்து மாவு வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஊற்றியாச்சு. இது வந்து ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. இது நமக்கு பொங்கி மேலே வரும். அதனால அரைவாசிக்கு இருக்கிற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஈக்குவலாக வரும். இப்போ இதை நல்லா தட்டிக்குவோம். பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டிருக்கேன். தூளுப்பு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40 50 நிமிஷம் வந்து குக் ஆகும். அது உங்கள் குக் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 50 நிமிஷம் டைம் எடுத்துச்சு. இப்போ வந்து இது பண்ணுறதுக்கு நல்ல ரிச் லுக் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்ணுறோம். இதில் வந்து 1 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து மில்க் மேடு அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேடும் இந்த பாத்திரம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மில்க் மேடு ஊற்றிக்கோங்க. 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1 கப் மில்க் மேடு கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேக்கு பண்ணுறதுனால இப்போ இது கோகனட் வந்து ஊற்றிக்கங்க. கோகனட் மில்க்குங்க. நம்ம கேக்கு அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம இந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறுபடியும் நம்ம மில்க் மேடு ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இனிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அது நல்லா குக் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே மேலே கொஞ்சம் நட்ஸ்லாம் போடுறதுக்காக டெக்கரேஷனுக்காக நான் வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துக்கோங்க. பிஸ்தாவும் பாதாமும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து கத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒட்டாமல் வரணும். ஒட்டி வருது, வேகணும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நட்ஸ் ரெடி பண்ணிட்டோம், க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதெல்லாம் கேக் ரெடியாக இருக்குள்ள நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், 50 நிமிஷம் ஆச்சு. கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கத்தியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். கத்தி இந்த மாதிரி இன்சைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. இப்போ சைடு ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக வெந்து வந்துச்சுங்க. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். மேலே வந்து இந்த சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நல்லா எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது மேலே கொஞ்சம் இந்த லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட்டு பண்ண வேணாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹார்ட் அண்ட் ஷேப்பில் நம்ம மோல்டு இருக்கிறதுனால ஹார்ட் மாதிரி வந்திருக்கு. தொட்டு பார்த்தா இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு பஞ்சாட்ட சாஃப்டாக வந்திருக்கு. செம்ம சாஃப்ட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கேக்கில் ஊற்ற போகிறோம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதை இதில் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல பயங்கரமாக இருக்குங்க. பயங்கர டேஸ்ட்டுங்க. நல்ல ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக ஊற்றிடுங்க. நல்லா அப்படி இதாகி வரணும், அந்தளவுக்கு ஊற்றிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சைடு ஓரங்கள்லாம் டெக்கரேட் பண்ணிக்குவோம். இது ஃபுல்லாக கோகனட்டில் பண்ணியிருக்கோம். கோகனட் மில்க்கு, கோகனட்டு எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். அதனால நம்ம அந்த தேங்காயோட கடித்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது முற்றிலும் நானே யோசிச்சு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. இது கூட சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேக்கு நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கேக் பண்ணிவிட்டு சூப்பராக வந்திருக்குதுங்க. செம்ம பார்க்கவே அழகாக இருக்குது. இதை நம்ம அப்படி கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், கத்தி விட்டோன்னே அப்படியே சாஃப்டாக இறங்குது. இந்த சைடு இந்த சைடு அப்படியே அலங்காமல் எடுக்கிறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது. கேக் பண்ணுறதுக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மேடம். இவங்க தான் ஃபஸ்ட்டாக டேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது.